திருப்பதி லட்டுன்றது சும்மா ஒரு 10 லட்டு செய்யறதுல 100 லட்டு செய்யறது லட்சக்கணக்கில் செய்துட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 3 லட்சம் செய்யக்கூடிய லட்டுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவைப்படும், அப்போ எவ்வளவு எண்ணெய் இவங்க சப்ளை பண்ணியிருப்பாங்க. இது முன்கூட்டியே ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு இது நடக்குதுன்னா ஒரு 3 மாசத்திற்குரியதை முன்னதாக வாங்கி வச்சிருப்பாங்க. கான்ட்ராக்ட் ஒரு ஜூன் மாசம் முடிஞ்சதுக்கலாம், ஆனா எண்ணெய் இருக்கணும்லங்க. அப்போ இந்த திருப்பதி லட்டை வேண்டிய அந்த எண்ணெயை யார் தயாரிச்சாங்களோ அவங்கள தான் நம்ம கட்டாயம் ஆக்ஷன் எடுத்து ஆகணும். அந்த இடத்துல இப்படி ஒரு காரியம் நடைபெற்றது என்பதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அதற்கு யார் பொறுப்போ அவங்களுக்கு கட்டாயம் தண்டனை கொடுத்து தான் ஆகணும். இது அரசியலாக்காதபடிக்கு யார் முதன்மை செயலாளர் ஒருத்தர் இருந்திருப்பாங்க இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில், நிச்சயமா அவருக்கு தெரியாம எதுவும் நடைபெறாது. நீங்க என்ன சொல்றீங்க, அந்த ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிட்டாங்க இதுல பன்றி கொழுப்பு இருக்குது அந்த கொழுப்பு இருக்குன்னு. அதே வண்ணமாக தான் வேளாங்கண்ணி கோயில்லையும் இதை ஆன்மீகத்தில் ஏதோ அரசியலாக்கி இதை அரசியல்வாதிகள் மேலே போடுவதை காட்டிலும் எல்லாரும் சொல்கிறாங்க. பேசக்கூடிய காரியத்தை நான் பார்த்தேன். ஜெகன்மோகன் ரெட்டி முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்தவர், அவரு காலத்தில் இது நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் அறிந்த வரைக்கும் அவருடைய தகப்பனார் கிறிஸ்தவராய் இருந்தாலும் இவர் எல்லா ஆலயத்துக்கும் போயிட்டு இருந்தார். முதலமைச்சராகி எல்லா ஆலயத்துக்கும் போனாரு, அது நல்லாவே தெரியும். இப்படி செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்திருக்காது. ஏன்னா இவரே திருப்பதியை வச்சுதான் இவர் பேர் வாங்கினவர். அங்க சில கட்டடம்லாம் கட்டினார் புதுசா. அதனால ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் ஆர்ச்சி பிஷப் குணசேகரன் சாமுவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கங்க சார். இப்போ ரீசெண்டாகவே திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு கலந்த விவகாரம் தான் இப்போ வேகமாக போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த ஆலயங்கள்லையும் கொடுக்குற பிரசாதத்தில் கலப்படம் இருக்குமா அப்படின்ற தோணியில் தான் இப்போ எல்லாரும் சர்ச்சையே இருக்குது. அதில் கொஞ்சம் ரூமரும் கலந்து வந்துட்டுருக்கு. இப்போ வேளாங்கண்ணி கோயிலையும் பார்த்திங்கன்னா அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு எண்ணெய் தான் விசேஷமான ஒரு பொருளாக தராங்க. ஸோ அதுவும் நல்ல பொருளாக இல்லை அதில் ஏதாவது கலப்படம் இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இல்லை அதுலேயும் ஏதாவது கலப்படம் இருக்க வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்க, நீங்கள் சொல்லும் போது என்ன சொன்னீங்க, எண்ணெய்ன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போது எண்ணெய்ன்னு நினச்சா நம்ம வாங்குகிறோம். அந்த எண்ணெயில் என்னென்ன கலப்படம் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் கூட சமையலுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் நம்ம வாங்குகிறோம். ஆனால் சில எண்ணெய்களை பயன்படுத்தும் போது நமக்கு வயிறு கோளாறு ஏற்பட்டுருது. அதுபோல் இந்த மாதிரி சில எண்ணெய்கள் யார் நமக்கு தயாரிப்பு பண்ணி கொடுக்கின்றார்களோ அவர்களுடைய பிரச்சனையாக தான் இருக்குமே தவிர, ஒருவேளை இன்றைக்கி நான் ஒரு இடத்துல ஒரு 10 கிலோ எண்ணெயை வாங்குகிறேன், அதை வேளாங்கண்ணி ஆலயத்துக்குன்னு சொல்லி அன்பளிப்பாக நான் கொடுக்குறேன். நான் இந்த எண்ணெயை போய் நான் என்ன பண்ண முடியாது, டெஸ்ட் பண்ண முடியாது. டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் வாங்கிட்டு இருக்க முடியாது. நான் ஒரு ஆர்வ கோளாறில் நான் என்ன பண்ணுறேன், இதை ஒரு இனாமாக நான் கொடுக்கணும் விரும்பி நான் கொடுக்குறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பாட்டிலில் அடைச்சி வர்ற பக்தர்களுக்கு அந்த எண்ணெயை கொடுக்குறாங்க. அது ஏதோ ஒரு தீங்கு விளைவிச்சதுனால யார் கொடுத்தாங்க அவங்களால தான் பிரச்சனை அப்படி இல்லை, யார் தயாரித்தாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை. அருமையான இப்போது எல்லாரும் பார்த்துட்ருக்கிற ஒரு காரியம் திருப்பதி லட்டு. திருப்பதி லட்டில் என்னென்னா, அந்த தயாரித்த அந்த கோயம்புத்தூருக்காரங்க என்ன சொல்கிறாங்க, இந்த எண்ணெய் நாங்கள் ஜூன் மாதத்தோடு நிறுத்திட்டோம், அதுக்கு பிற்பாடு நாங்கள் கொடுக்கவே இல்லை. ஜூன் ஜூலையோடவே தான் எங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சு, அதுக்கு பிற்பாடு வந்தது தான் அப்படின்றாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அங்கே திருப்பதி லட்டுன்றது சும்மா ஒரு 10 லட்டு செய்கிறதுல 100 லட்டு செய்கிறது லட்சக்கணக்கில் செய்துட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு மட்டுமே 3 லட்சம். ஆமாம். அப்போது ஒரு நாளைக்கு 3 லட்சம் செய்யக்கூடிய லட்டுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படும், அப்போ எவ்வளோ எண்ணெய் இவங்க சப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ இது முன்கூட்டியே ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு இது நடக்குதுன்னா ஒரு 3 மாதத்திற்குரியதை முன்னதாக வாங்கி வச்சுருப்பாங்க. கான்ட்ராக்ட் ஒரு ஜூன் மாதம் முடிஞ்சதுக்கலாம், ஆனால் எண்ணெய் இருக்கணும்லங்க. அப்போது இந்த திருப்பதி லட்டுக்கு வேண்டிய அந்த எண்ணெயை யார் தயாரித்தாங்களோ அவங்கள தான் நம்ம கட்டாயம் ஆக்ஷன் எடுத்து ஆகணும் முதல் காரியம். அப்போ அவங்களுக்கு தான் தெரியும் உண்மையாகவே பன்றி கொழுப்பு அதில் இருக்குதா, மாட்டு கொழுப்பு அதில் இருக்குதான்னு. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த தயாரிப்பாளர்களை பொறுத்து தான் இருக்கின்றது. அடுத்தது அந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது, அவங்க தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அடுத்து இவங்க என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருந்து இதை அங்கங்கே இருக்குது, இப்போ மாவட்டந்தோறும் அதை வச்சுருக்கிறாங்க, அந்த ஆஃபீஸ் இருக்குது, அவங்க போய் செக் பண்ணணும். செக் பண்ணி உண்மையாகவே நல்ல இது கொடுக்குறாங்களா, குவாலிட்டி இருக்குதா இல்லையா அப்படின்னு இவங்க தான் போய் செக் பண்ணணும்.
ஸோ இந்த அரசாங்க அலுவலகங்கள் இவங்க தான் போய் செக் பண்ணி அது சரியாக இருக்குன்னு சொல்லணுமே தவிர, இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சிட்டாங்க இதில் பன்றி கொழுப்பு இருக்குது அந்த கொழுப்பு இருக்குன்னு. அதே வண்ணமாக தான் வேளாங்கண்ணி கோயில்லையும் நான் என்ன சொல்வேன்னா, எண்ணெய் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் அந்த எண்ணெயை நாங்கள் உட்கொள்ள மாட்டோம். அதை நாங்கள் தலையில் தேய்ச்சிக்குவோம், வீட்டில் தெளிப்போம், நெத்தியில் நாங்கள் கிராஸ் மாதிரி போட்டுக்குவோம். அந்த மாதிரி யாராவது வியாதி இருந்துச்சுன்னா அந்த வியாதி இருக்கிற இடத்துல நாங்கள் தடவிக்குவோம். ஒருவேளை கை கால் வலிக்குது அந்த இடத்துல நாங்கள் அந்த எண்ணெயை கொஞ்சமாக அப்படி தடவிக்கிட்டால் எங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் நாங்கள் செய்கிறோம். இல்லை அது எண்ணெய் அது முதல்ல எண்ணெய் அதெல்லாம் இருக்குது. அது சாதாரணமாகவே அது முக்கால்வாசி அது தேங்காய் எண்ணெயாக தான் இருக்கும் அல்லது நல்ல எண்ணெயாக இருக்கும். இந்த 2 எண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம். இதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சர்ச்சில் ஆல்டரில் வச்சு இதை நாங்கள் பிரத்யேகமாக இதுக்குன்னு ஒரு ஜெபம் பண்ணி, இது மக்களுக்கு இது நல்ல காரியமாக இது அமைய வேண்டும், நன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி நாங்கள் கொடுக்கறது தான் இது. அதனால இது நன்மையாக நடக்கும் நாங்கள் நினச்சி கொடுக்குறோம். இல்லை ஒரு வேளை இப்போ திருப்பதியில் நடந்த மாதிரி வேளாங்கண்ணி ஆலயத்திலையும் சரி ஒரு சில அபிஷேகக்காரர்களும் இப்போ எண்ணெய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயும் இது போல் கலப்படம் இருக்குது, ஒரு மாட்டு கொழுப்பு இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தது, அதான் விலங்கு கொழுப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்துடுச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்போ நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் சார். இப்போது நம்ம மாத்திரை சாப்பிட்றோம் இல்லையா, மாத்திரை அதில் பார்த்தீங்கன்னா மீன் எண்ணெய்னு ஒரு மாத்திரை சாப்பிடுவாங்க ஸ்ட்ரென்த்துக்காக. அந்த மாதிரி ஒவ்வொரு மாத்திரைகளிலும் ஒரு சில காரியங்கள் சேர்க்குறாங்க. இல்லை அது நம்ம சொல்லும்போது மருந்துன்னு சொல்லி தான் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் ஆலயம் ஆன்மீகம் வரும்போது இதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மதத்தில் நிச்சயமா இப்போ ஒரு கோயிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இறைச்சி ஒரு சில கோயிலில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கும். அதுபோல் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்றி இறைச்சி, ஆமாம், பன்றி அறவே தவிர்க்கப்பட்டது. ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய இது போல் ஆலயங்களில் இது இருந்தால் இது கிறிஸ்தாலயங்கள் தான் சாதாரணமாக கடந்து போயிருப்பாங்களா? நிச்சயமாக கண்டுபிடிச்சி ஆகணும். அதாவது இப்போ எண்ணெய் நான் சொன்னேன் இல்லையா, வேளாங்கண்ணியில் எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயை தரம் வாய்ந்ததா இல்லையான்றது கட்டாயம் நாங்கள் அதை பார்ப்போம். பார்க்காம நாங்கள் கொடுக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு பக்தர்கள் வரும்போது என்ன சொல்லுவாங்க, வேளாங்கண்ணியில் எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன், அந்த எண்ணெய் ஒரு நாற்றம் அடித்தது, அல்ல எண்ணெய் பூசின உடனே என்னுடைய தோலில் ஒரு மாதிரி வேறு மாதிரி அரிப்பு ஏற்பட்டது அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்கு டெஸ்டிங் உண்டு. டெஸ்டிங் இல்லாமல் நாங்கள் எதுவுமே செய்கிறதில்ல. டெஸ்டிங் உண்டு. தரமான காரியத்தை நாங்கள் வாங்கி பயன்படுத்துகிறோம். எங்களுடைய ஒரே நோக்கம் என்னென்னா மக்களுக்கு நன்மை செய்யணும், அவ்வளோதான். அடுத்தது ஆன்மீகத்தை நம்பி இந்த ஆலயத்தை நம்பி அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு நன்மையான காரியத்தை செய்யணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் செய்கிறோமே தவிர, இது வேளாங்கண்ணி கோயிலில் மட்டும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லா ஆலயங்களிலும் உண்டு. இப்போ நான் கூட கனடா போயிட்டு வந்தேன். எனக்கு அருமையான அங்கே உள்ள ஒரு போதகர், அவர் என்ன பண்ணார், ஆங்கிலிக்கன் திருச்சபை போதகர், எனக்கு 2 ஆயில் கொடுத்தாரு. ஒன்று சும்மா பிரார்த்தனைக்காக வச்சுக்கிறது, இன்னொரு சுகவீனப்பட்டா நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கன்னு. 2 ஆயிலை நான் வச்சுருக்கிறேன். நானும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு தெரியும் என்னுடைய நம்பிக்கை இது தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால் முதல்ல நம்பிக்கை ஒன்று, 2வது நம்பிக்கையை சீர்குலைக்காதபடிக்கு அந்த நிர்வாகம் நடத்தப்பட வேண்டும், அதுதான் முக்கியம். தொடர்ந்து இந்துக்களும் சரி இது போல் ஒரு சில விஷயங்களுக்காக குறி வச்சு தாக்கப்படுகிறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார் மத்தியிலும் இப்போ ஆரம்பிச்சிடுச்சு இந்த விஷயத்துக்கு அப்புறமா. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இப்போது குறி வைத்து தாக்கிறதுக்கு கோயில் உள்ள போய் தான் குறி வைத்து தாக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ நான் அருமையான இந்து நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அரசியல்வாதிகள் இது அரசியல் ஆக்குறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். மக்கள், அது இந்துக்கள் மக்களாக இருக்கட்டும், அது முகமதியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்தால் உடனே அதை அரசியல் ஆக்கி அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாங்களே தவிர, இது ஆன்மீகம் என்பது வேற, அரசியல் என்பது வேற. இதை நல்லா புரிஞ்சிக்கணும். இதை நல்லா மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக எந்த காலத்திலுமே கிறிஸ்தவர்கள் செயல்பட மாட்டார்கள், என்னுடைய நம்பிக்கை அது. அடுத்து நான் நினைக்கிறதுனா, சக மனிதனாக நான் நேசிக்கிறேனே தவிர இந்துவாக நான் பார்ப்பதில்லை, இல்லை முஸ்லீமாக பார்ப்பதில்லை, இல்லை கிறிஸ்தவனாக நான் பார்ப்பதில்லை. ஏன் சக மனிதன், இப்போ எனக்குரியதான் அந்த மனிதனுக்கும் நடைபெறும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் பார்க்குறேன், உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் இந்த திருப்பதி லட்டு நானே சாப்பிட்ருக்கிறேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட நான் கன்னியாகுமரிக்கு போயிருந்தேன். அந்த சமயத்தில் அங்கே ஒரு காலை உணவு அருந்துவதற்காக போன சமயத்தில் அந்த ஷோகேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லாம் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பேர் பார்த்தேன், லட்டு, பெரிய பெரிய லட்டு இருந்தது, அதில் திருப்பதி லட்டுன்னு போட்டிருந்தது.
திருப்பதி லட்டுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும், உலகத்தின் உள்ள அத்தனை மக்களுக்கும் தெரியும். அது இந்துவாக இருக்கட்டும், அது கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், அந்த லட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி நான் விரும்பி நான் சாப்பிட்டேன். சரிங்களா? அதனால் அந்த இடத்துல இப்படி ஒரு காரியம் நடைபெற்றது என்பதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அதற்கு யார் பொறுப்போ அவங்களுக்கு கட்டாயம் தண்டனை கொடுத்து தான் ஆகணும். இதை அரசியலாக்காதபடிக்கு யார் முதன்மை செயலாளர்னு ஒருத்தர் இருந்திருப்பாருங்க இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில், நிச்சயமாக அவருக்கு தெரியாமல் எதுவும் நடைபெறாது. அடுத்தது அவர் போட்ட கான்ட்ராக்ட் சரியா, ஏன்னா அந்த முதன்மை செயலாளர்னு வருவதற்கே சும்மா வந்திருக்க மாட்டார். அது எவ்வளோ கிம்பளம் கொடுத்து வந்தாரோ அவர் அந்த இடத்துக்கு. அதனால் அதை சம்பாதிப்பதற்காக இது மக்களுடைய பிரச்சனைக்குரியதாய் அது மாறாதபடிக்கு அதுக்கு அவர் தான் பொறுப்பு எடுக்கணும். அடுத்தது இந்த எண்ணெயை சப்ளை பண்ணவங்களும் பொறுப்பெடுத்து ஆகணும். இதை ஆன்மீகத்தில் ஏதோ ஒரு அரசியலாக்கி இதை அரசியல்வாதிகள் மேலே போடுவதை காட்டிலும், அடுத்து எல்லாரும் சொல்கிறாங்க, பேசக்கூடிய காரியத்தை நான் பார்த்தேன். ஜெகன்மோகன் ரெட்டி முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்தவர், அவர் காலத்தில் இது நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் அறிந்த வரைக்கும் அவருடைய தகப்பனார் கிறிஸ்தவராய் இருந்தாலும் இவர் எல்லா ஆலயத்துக்கும் போயிட்டு இருந்தார். முதலமைச்சராகி எல்லா ஆலயத்துக்கும் போனார், அது நல்லாவே தெரியும். இப்படி செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்திருக்காது. ஏன்னா இவரே திருப்பதியை வச்சு தான் இவர் அந்த தேவஸ்தானத்தை வச்சு தான் இவர் பேர் வாங்கினவர். அங்கே சில கட்டடம்லாம் கட்டினார் புதுசாக. அதனால் அவர் இதை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது. ஆர்எஸ்எஸ் தலைவர் அருமையான மதிப்பிற்குரிய மோகன் பகவத் தாஸ் அவர்கள் என்னுடைய இருதயத்துக்குரியவர், அப்படி தான் நான் சொல்லணும். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள்ட்ட போய் ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னால் ஏதோ அவங்க சிங்கம். நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குறோம், ரோட்டில் போகும்போது தூசி வரதான் செய்யும். அதனால் நான் தூசி வருது, அதனால் நான் ரோட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட முட்டாள்தனம் அது. அதே மாதிரி இன்றைக்கி ரோட்டில் போனால் டிராஃபிக் ஜாம் ஆகிடுங்க, அதனால் நான் போக மாட்டேன், வீட்டிலே உட்காந்துருப்பேன்னு சொல்லி நம்மளுடைய முட்டாள்தனம் அதெல்லாம். நான் என்ன சொல்கிறேன்னா, உலக வாழ்க்கையில் எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாருமே மனிதர்கள் தான். அதனால தான் அருமையான ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர்களை நான் சந்தித்தேன். அவர்களோடு கூட ஏறக்குறைய அரை மணி நேரம் உரையாடினோம். 2 பேரும் நல்லா ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம். சக மனிதராக கருதினோம். மனித நேயத்தை நான் அவரிடத்தில் காண முடிஞ்சது. அவரும் என்னை சொல்லும் போது, நீ மனித நேயத்தோடு நடந்ததுனால தான் எனக்கு ஆசையாக இருந்து உன்னை மீட் பண்ணணுன்னு அழகாக அவர் சொன்னார். உண்மையாகவே அதை நான் பாராட்டுகின்றேன். அதே வண்ணமாக தான் அதே ஆர்எஸ்எஸ் தேசிய செயலாளர் அவர் சென்னைக்கு வந்திருந்தார். சென்னையில் நானும் அவரும் சந்தித்தோம். அவரோடு கூட நான் அவரோடு கூட பேசும்போது அவர் அதான் சொன்னார், பாரத தேசத்தில் முதலாவது நமக்கு என்ன இருக்கக்கூடாது, மதங்கள் பிரித்து பார்க்கக்கூடாது, நாம் எல்லாம் ஒரே ஜனமாக இருக்கணும், ஒரே மனிதர்களாக இருக்கணும்னு சொல்லி சொன்ன அந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் பிடித்தமான காரியம். காரணம், நானும் அதே எண்ணத்தில் தான் இருக்கிறேன். இது பாரத தேசம். நாமெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். சின்ன வயசில் ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. எல்லா இந்தியர்களும் என்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளும். இந்தியா இஸ் மை கண்ட்ரி, இந்திய தேசம் என்னுடைய தேசம். ஆக இந்த பாரத தேசம் என்பது நம்முடைய தேசம். இந்த தேசத்தில் வாழக்கூடிய அனைவரும் நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். அப்படி தான் எண்ணி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். ஆகவே இந்த 2 தலைவர்களையும், தேசிய தலைவரையும் சரி, தேசிய செயலாளரும் ஆர்எஸ்எஸ்னும் மற்றொருவரோடு தவறாக நினைக்கலாம். அவர்களோடு கூட நான் பேசும்போது அந்த மனித நேயத்தோடு கூட பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது அருமையான தேசிய செயலாளர் சொல்லும்போது சொன்னார், கிறிஸ்தவர்கள்லாம் நம்மலாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சில இடங்களில் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்லாம் எங்களுடைய ஆலயத்தெல்லாம் இடிக்கிறாங்க, கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு சொன்ன பொழுது, அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்க தான் செய்யும். ஆனால் ஆர்எஸ்எஸ் பேரை சொல்லி அவங்க சில காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் எதிர்ப்பாளிகள். எந்த விதத்துலையுமே நாங்கள் எந்த ஒரு கிறிஸ்தவன் போய் அடி நாங்கள் சொன்னதும் கிடையாது, எந்த ஒரு மனிதனை போய் அடி நாங்கள் சொன்னதும் கிடையாது. அதற்கு உரியவர்கள் நாங்கள் இல்லை, எல்லாரையும் நாங்கள் நேசிக்கின்றோம் என்று சொன்னால் அதே தான் கிறிஸ்தவமும் தழுவி இருக்குது. கிறிஸ்தவம் அன்பை குறித்தான் நாங்கள் பேசுகின்றோம். ஆகவே அந்த அன்பின் வெளிப்பாட்டாக தான் அருமையான தேசிய தலைவரையும் தேசிய செயலாளரையும் நான் சந்தித்தேன். அதற்குரிய நல்ல பலனை நான் பார்த்தேன். நல்ல பலன்னா அன்பார்ந்தவங்க, ஆர்எஸ்எஸ் அன்பார்ந்தவர்கள், அப்படி தான் நான் சொல்ல முடியும். வரும் நாட்களிலே
ஆங்காங்கே மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவர்கள், அவர்களோடு இணைந்திருக்கின்ற உறுப்பினர்கள், அவர்களையும் சந்தித்து ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தணும்னு நான் வச்சுருக்கிறேன். இப்போ அருமையான பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் கூட ஒரு 2 நாளைக்கு முன்பதாக ஒரே தேசம், ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல்னு ஒப்புதல் வாங்கிட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க பிஜேபிக்கு மைனாரிட்டி பிஜேபின்னாங்க. இப்போ எப்படி ஒப்புதல் வாங்கினாங்க? அதனால் என்னுடைய எண்ணங்களும் அப்படி தான். ஒற்றுமையாக எல்லாரும் இருக்க வேண்டும், இணக்கமாக இருக்க வேண்டும். அதாவது மதம் என்பது நான் என்ன சொல்லுவேன்னா நம்முடைய வழிகாட்டி, அவ்வளோதான். வழிகாட்டி தான் மதம். நான் நல்லா இருப்பதற்கு நான் கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பதற்கு இந்துத்துவா நீங்கள் தழுவி இருக்கிறீங்க. இவ்வளோதான் வித்தியாசம். நமக்குள்ளே ஏன் பிரிவினை? நமக்குள்ளே பிரிவினை இல்லாதபடிக்கு நம்ம இணைந்து இணக்கமாக இருந்து இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தை நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் உறவுகள் நன்றாக இருந்தால் தான் நம்மளோட சுற்றுப்புறம் நல்லா இருக்கும். அந்த எண்ணத்தோடு தான் அவங்கள சந்தித்தேன். நல்ல பலன் கிடைச்சிது எனக்கு. நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல கருத்தில் மிக மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க.